எல்லாருக்கும் வணக்கம். இந்த விழாவில் கலந்துக்கிறது மிக்க மகிழ்ச்சி. அயோத்தி ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1 இயர் தாண்டிடுச்சு. இப்போவும் கூட ஏதோ ஒரு அவார்டு எங்கேயாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ படம் எடுக்கும்போது நாங்கள் அதை எதிர்பார்த்துலாம் பண்ணல. பிரீத்தி இருக்காங்க தெரியும். எப்படியாவது இந்த எமோஷ்னல் ஒர்க் அவுட் பண்ணிடணும், சின்சியராக பண்ணிடணும் அப்படின்னு தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஆஃப்டர் ரிலீஸ் இவ்வளோ அவார்டுகள் வர்றது ரொம்ப மகிழ்ச்சி. அதோட நீச்சியாக அந்த அவார்டையும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டைமில் என்னோடய ப்ரொடியூசருக்கு, என்னோடய ஹீரோ சசிகுமார் சாருக்கு, பிரீத்திக்கு, யஷ்பால் சாருக்கு, அத்வைதுக்கு, இன்னும் படத்தில் வேலை பார்த்த எல்லா டெக்னீஷியன், என்னோடய கேமராமேன் மாதேஷ் மாணிக்கம், எடிட்டர் ரகுநந்தன் சார், மியூசிக் டைரக்டர் எல்லாத்துக்குமே நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ அங்கே இருந்ததில் ரொம்ப நன்றி. கூழாங்கல் டைரக்டர் சார், உங்கள் படத்தை பார்த்துட்டு நான் நைட்டுக்கு ஒரு 12-1 மணிக்கு பார்த்தேன். 3 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தூக்கமே வரல. மறுபடியும் பார்த்தேன். உங்களுக்கெல்லாம் நீங்கள் சொன்னது எனக்கு அவ்வளோ எனர்ஜியாக, அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. மிக்க நன்றி. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். Firstly, thank you Cinema at its best for this recognition. This is the first award. எங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்க. ஸோ அம்மாவுக்கு முன்னாடி இந்த அவார்ட் வாங்குறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஒரு ப்ரவுட் ஃபீலிங், அது நம்ம பார்த்தாலே எங்களுக்கு சரி, ஓகே லைஃப்பில் ஏதோ கரெக்டாக பண்ணுறோன்னு அது தோணும். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஸ்பெஷல் மூமெண்ட். அண்ட் ஆஃப்கோர்ஸ் எங்கள் டைரக்டர் மந்திரமூர்த்தி சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். பிகாஸ் அயோத்தி இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ. என்னோடய ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் அண்ட் அதுலேயே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. நான் நிஜமாகவே நன்றியுடன் இருக்கேன். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் டு ஈச் ஒன் ஆஃப் யூ. தேங்க்யூ டு தி ஆடியன்ஸ். உங்கள் அன்பு, உங்கள் எப்ரிசியேஷன் எல்லாத்துக்கும் ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். இப்படியே எப்பவும் கூட இருங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். இது இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லெவலில் ஒரு ட்விட்டர் மூலியமாக தான் நினைக்கிறேன், ஒரு சமூக வலைத்தளம் மூலியமா இவங்க இந்த அவார்டை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு அடுத்த லெவல், நெக்ஸ்ட் லெவல் இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள் முதல்ல. தேங்க்யூ சார். இதுக்கப்புறம் இதை விட பெருசாக நீங்கள் ஆவீங்க நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு வாழ்த்துக்கள். இதுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும்னா ஃபஸ்ட்டு டேரக்டருக்கு அஸ்வின், அது மடோன் அஸ்வின், அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த கான்செப்ட் க்ரியேட் பண்ணது அவர் தான். ஸோ அவருக்கு முதல்ல தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி நம்ம நினச்சிருவோம் எடுப்போம், பட் அதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா, கரெக்டான ஹீரோ கிடைக்கணும். அப்புறம் சிவகார்த்திகேயன் பிரதர், அவருக்கும் என்னுடைய தேங்க்ஸ், நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இவ்வளோ பண்ணாலும் இதை நம்ம பண்ணும்போது இது பெருசாக பண்ணணும் அப்படின்ற ஒரு செலவு பண்ணுறது எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் அவர் தானே, ப்ரொடியூசர் அருண் விஸ்வா பிரதர், அவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் கேமராமேன் வித்யுத் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது எல்லாருக்கும் தான். தேங்க்யூ ஸோ மச். த ஒரிஜினல் டைரக்டர், and again the original director in Tamil cinema. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பாகவதர் படமும் பார்த்துருக்கேன், பி சின்னப்பா படமும் பார்த்துருக்கிறேன், ஸ்ரீதர் சார் படமும் பார்த்துருக்கேன், பீம்சிங் சார் படமும் பார்த்துருக்கேன், பாலசன் சார் படத்துலையும் நடிச்சிருக்கேன், அவர் தான் என்னை அறிமுகப்படுத்தினார். பாரதி ராசா படத்துலையும் பார்த்துருக்கேன். வேர்ல்டு சினிமாவும் பார்த்துருக்கேன். வேர்ல்டு கிளாசிக்ஸ் எல்லாமே நான் பார்த்துருக்குறேன் நிறையா. கொடாட்லேருந்து ஃப்ரெஞ்சு நியூ வேவ் சினிமா, நியோ ரியலிசம், சைலண்ட் ஈரா ஃபில்ம்ஸ், ஹாலிவுட் மியூசிக்கல்ஸ், இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக பெரிய மாஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க ஃபில்ம் மேக்கிங்கில். ஐ யூஸ் டு கோ டு த ஃபில்ம் ஃபெஸ்டிவல். சரி, இதெல்லாம் விட்டுருங்க. கூழாங்கல் படத்தை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன், யார் இந்த ஆள் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி டீசர் பார்த்துட்டு நான் இவரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம், இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் நான் தமிழ் சினிமாலேயே பார்க்கல. இது என்னோடய பர்செப்ஷன், என்னோடய வியூ பாயிண்ட், இது என்னோடய ஜட்ஜ்மெண்ட் ஆல்சோ. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டைரக்டருக்கு அவார்டு கொடுக்கறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு அந்த தகுதியே இல்லை. ஏன்னா ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இஸ் எ கிரேட் மாஸ்டர். ஏன்னா இவ்வளோ தூரம் இவ்வளோ படங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் இவருக்கு டைகர் அவார்டு கொடுக்கலன்னு எனக்கு ரொம்ப நாள் வருத்தமாக இருந்தது. அதையும் வாங்கிட்டார். ஏன்னா இவர் ஒரு அப்கமிங் யங் டெபு டைரக்டருக்கு ரெக்கக்னைஸ் பண்ணுறது ரோட்டர்டாமில் இருக்கிற டைகர் அவார்டு தான். அப்புறம் நிறைய படத்தில் சிங்கப்பூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் இவருக்கு
சிறந்த விருது கொடுத்துருக்காங்க. டிரான்சில்வேனியா ஃபிலிம் ஃபெஸ்டிவலும் இவருக்கு வந்து நிறைய ஜூரி அவார்ட்ஸ். ஜூரி அவார்டு வந்திருக்கு. பெஸ்ட்டு ஃபிலிம் அண்ட் பெஸ்ட்டு டைரக்டர். இப்போ பெர்லினில் கூட அடுத்த படத்துக்கு போயிட்டு ஸ்க்ரீனிங்லாம் பார்த்தேன். எல்லாம் நான் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நம்ம ஊர்லேருந்து ஒரு டைரக்டர் வந்து பெர்லின் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா பெர்லின் ஃபெஸ்டிவல் ஃபிலிம் போகணுன்னா கைத்தட்டின ஆள் தான். ஏன்னா ஃபெஸ்டிவலில் போய் உட்காந்து பார்க்கும்போது கான் ஃபெஸ்டிவலில் படத்தில் பாம் த டோரு இந்த மாதிரி அவார்டு, அப்புறம் வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இதெல்லாம் 1, 2, 3ல் இருக்கிற ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். இதில் வந்து டைரக்டர், இந்த ஒரிஜினல் டைரக்டர் வினோத் ராஜ் படம் வந்து ஸ்க்ரீன் ஆகிருக்கு. பெரிய விஷயம் அது. கிட்டத்தட்ட 5 முறை ஸ்க்ரீன் ஆச்சு ஆல்ரெடி சொன்னேன். 5 முறை ஸ்க்ரீன் பண்ணப்பட்டது. ஏன்னா இது வந்து இந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க, நிறைய சோஷியல் மீடியாவில் நான் பார்த்துருக்கேன். பட் மேடையில் எனக்கு வந்து ஒரு சான்ஸ் வந்து வினோத் கொடுக்கும்போது ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. இமோஷ்னலி நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி டேரக்டர்ஸ்லாம் தமிழ் சினிமாவில் வரணும் இருக்காங்க. இந்த மேடையில் ஒரு கூட நிற்கிறேன், எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா வந்து ஆல் தி பெஸ்ட் வினோத், நல்ல படங்கள்லாம் பண்ணுங்கள். அடுத்த படம் பெர்லின், அடுத்து வந்து கான், பாம் த டோர் நான் எதிர்பார்க்குறேன். அந்த அளவுக்கு ஒரிஜினலான டைரக்டர் நீங்கள். நிறைய பேசணும்னு நினச்சேன், ஃப்ரேமை பற்றி, ஸ்பேஷியல் டெம்பரல் எடிட்டிங்கை பற்றி. ஐ டோன்ட் நோ, எனக்கு ஒன்றும் பேச்சே வரல இவரை பார்த்தோம்னா எனக்கு மேடையில். பட் இஸ் த ஒரிஜினல் தமிழ் ஃபில்ம் மேக்கர் என்னை பொறுத்த வரைக்கும். ஆல் த பெஸ்ட் சார். நீங்கள் பேசணும்னா உங்கள் விருப்பம்.